கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்க வேண்டும். எப்படி இப்போ முழுக்கு ஞானஸ்நானம் மூலமாய் ஆண்டவருடைய முழு சாயலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய பாவ உணர்வு உணர்ந்து தான் நம்ம என்ன செய்கிறோம், முழுக்க ஞானஸ்நானமே எடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள் முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரை போல நாம் வாழணும் என்று நாம் என்ன செய்கிறோம், ஆசை கொள்ளுகிறோம். அதை விரும்பி செய்கிறோம். பாவத்தை விட்டு விலகி நீதிக்கு நாம் என்ன செய்கிறோம், பிழைக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். அதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். சரிங்களா? தேங்க்யூ.